யாராருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டாக்டர்ஸ் மத்தியில் யாராருக்கும் அதிகமா பார்ப்போம்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றது அதிகமா பார்ப்போம். இன்னொரு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வர்றதை பார்க்கணும். அது தவிர்த்து இப்போ ஏதாவது கையில ஒரு ஃப்ராக்சர் இருந்தது, அந்த இந்த ஃப்ராக்சர் அது ஹீல் ஆகும் போது ஹீல் ஆக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போதோ பேஷண்ட்ஸ் ரொம்ப நாளா வந்து ஷோல்டர் நவுத்தாம வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்ல ஃப்ரோசன் ஷோல்டர் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 3 டயபெட்டிஸ், தைராய்டு அண்ட் ஷோல்டர் அதிகமா மூவ் பண்ணாம ரொம்ப நாளா அப்படியே வச்சுன்னு இருக்கிற மாதிரி எந்த கண்டிஷன்ஸா இருந்தாலும் ஃப்ரோசன் ஷோல்டர்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5 கீ பாயிண்ட்ஸ் மக்கள் மத்தியில் தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நம்பர் 1, இது ஒரு பொறுமையா ஸ்லோ டிசீஸ், அதாவது ரொம்ப ரொம்ப மெதுவா ஸ்டார்ட் ஆகும். இந்த டிசீஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருமையா வெளியில வர மாதிரி இருக்கும். அதனால இந்த பேட்டர்ன் வந்து ஸ்லோ டிசீஸ். நம்பர் 2, இது 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃப்ரீசிங் ஸ்டேஜ், ஃப்ரோசன் ஸ்டேஜ், ஃபாவிங் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் இருக்குது. 3வது டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப நாள் ஃப்ராக்சரா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால ஷோல்டரை மூவ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா இந்த 3 பேருக்கும் ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஃப்ரோசன் ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்ல வர்றதுக்கு. நம்பர் 4வது ட்ரீட்மெண்ட் வந்து பெரும்பாலும் சர்ஜரி தேவைப்படாது. சர்ஜரி இல்லாமையே மெடிசின் மற்றும் பிசியோதெரப்பில நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 5வது பாயிண்ட், பொறுமையா இருந்தா பெரும்பாலும் முழு நலம் திரும்பும்.